வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/4/2024 வின்வின் கம்பெனியோட ட்ரா. சரிங்களா, நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 7 நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அதுவே நம்ம குறிப்பாக வந்து இன்றைக்கி டபுள்ஸே ஆடினாலும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த மாதம் பூராமே உங்களுக்கு அதிகபட்சமாக டபுள்ஸ் தான் ஆட போகிறாங்க. அப்படி ஆடினாங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டபுள்ஸ் தான் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கே டபுள்ஸ் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் 7 நம்பர் தான் அதிகமாக வரும்னு சொன்னோம். அதே மாதிரி நமக்கு சூப்பரான வின்னிங் 772ங்கிற நம்பர் நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்காதவங்க சொல்கிறத கேளுங்க. நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் தான் ஆட போகிறாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு 10 ட்ராக்கு டபுள்ஸ் தான் வரும். எல்லாமே தொடர்ந்து டபுள்ஸாக மாறிட்டே வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ராவாவது டபுள்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். எதனால் அப்படின்னா நம்ம ஒரு சில கணக்குகள் போடும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம நேற்று சொன்னோம். வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 7 நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம கொடுத்தோம். நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் 7 நம்பர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை பேஸை வச்சு மறுபடியும் 7 நம்பர் தான் கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா போன வாரமே நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லையா. 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மறுபடியும் சொன்னால் 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு 7ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு 7ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு. சரிங்களா, இந்த மாதம் பூராமே நமக்கு ஒரு சில நம்பர்களில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து டபுள்ஸ் தான் நம்ம அதிகமாக ஆட போகிறாங்க. அடுத்த மாதம் நமக்கு 5ஆவது மாதம் பூராமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆவது மாதம் பூராமே குறிப்பாக 5ஆவது மாதம் பூராமே அதிகமாக டபுள்ஸ் தான் வச்சு ஆடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னோட்டமாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 666 தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. சரிங்களா, இந்த 666 ட்ரையல் நம்பரை வச்சு பேசிக்காக பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே கன்ஃபார்மாக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 671 அப்படின்னு வரணும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச 671க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. 671 அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 670 அதாவது பார்த்திங்கன்னா 762 வந்துருச்சு இல்லையா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம 671 அப்படிங்கிற இந்த நம்பரை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் தான். 641 651 691 அதே மாதிரி 791 761 பாருங்கள். 761 வந்துருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நமக்கு வரும் 761. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு 6ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 671 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் எனக்கு வரணும். 1ஆம் நம்பர் பேசிக்காக அந்த சி போர்டில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பி போர்டில் 7ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக 671 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 471 இருக்கணும். சரிங்களா, இந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 742 அடிச்சிட்டாங்க இல்லையா. அதே கணக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 471 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். எனக்கு அதுதான் வருது. ஏற்கனவே நமக்கு இப்படி தான் ஆடிக்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 471 471 அப்படிங்கிற நம்பர் தான் வருது. அதே மாதிரி 647 அதே மாதிரி 719 அப்படின்னு ஆடிக்காங்க பார்த்தீங்களா. இதே கணக்கை வச்சு தான் நமக்கு இந்த 1769 அந்த கணக்கு வரும். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் 176. சரிங்களா, அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா 179 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 174 அவ்வளோதான் வித்தியாசம் வரும். ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 671 அப்படிங்கிற மெத்தடில் ஆடணும். அப்படி இல்லை அப்படின்னா 471 அப்படிங்கிற மெத்தடில் ஆடணும். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு 7ஆம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி 7க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ஆடிடுவாங்க. ஏன்னா இந்த மாதம் ஆடிக்கிறாங்க நிறைய டைம். அதே மாதிரி மேலே ஆடிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி நமக்கு திரும்ப வந்து நமக்கு 7க்கு 6 6க்கு 7ன்னு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்தாலும் நமக்கு அது மாதிரி தான் ஒரு 697. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஏ போர்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. என்னுடைய கணக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு 6 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 6 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் வந்துருக்கு இல்லையா. 7ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் வரணும். நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பி போர்டில். எதனால் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு 072 அதே மாதிரி 0 வந்தாச்சு, 7ஆம் நம்பர் வந்துச்சு, 2ஆம் நம்பர் இங்கே வந்துச்சுன்னா 027 தான் வரும். அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி 072 ஏற்கனவே இருக்குது இந்த நம்பர்.
இங்கேயும் நமக்கு அதே நம்பர் தான், இங்கேயும் அதே நம்பர் தான், அங்கேயும் அதே நம்பர் தான், எல்லா நம்பரும் அதே நம்பர் தான் வருது. அதே மாதிரி தான் 072ங்கிற நம்பர் எதிர்பார்க்கும். 2ஆம் நம்பர் அப்படி நமக்கு 7க்கு அப்புறம் 2 அப்படின்னு வருது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் வருது. 7க்கு அப்புறம் 2, 2க்கு 7, 7க்கு 2, அதாவது 270. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 072. சரிங்களா? அதே மாதிரி 072க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. பி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம திரும்ப அதே கொடுக்குறோங்க பாருங்கள். 072 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள் 072. 072 அதே மாதிரி இங்கேயும் எதிர்பார்க்குறோம். 072 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரணும். 2ஆம் நம்பர் இங்கே வந்துச்சுன்னா 072, 072 அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரணும்னு காமிக்குது. பி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெண்டிங் நம்பராகவும் இருக்குது. உங்களுக்கு பெண்டிங் நம்பர்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி 19ஆம் தேதி அடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் வரல. மறுபடியும் நமக்கு 2ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நீங்கள் 071 072 தான் வரணுமா அப்படின்னா இல்லை, 071ன்னு கூட வரலாம் இல்லையா? ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் கொடுக்குறோம். அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலையும் 1ஆம் நம்பர் நம்ம பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து நமக்கு வரவே இல்லை. இந்த மாதத்தில் எங்கேயுமே வரல 1ஆம் நம்பரு. கடைசி வரைக்குமே 1ஆம் நம்பர் வரல ஏ போர்டில். உங்களுக்கு தெரியும், பி போர்டில் எங்கேயுமே வரல. இந்த மாதம் பூராமே 1ஆம் நம்பர் வரவே இல்லை. கரெக்டாக 30 நாள் பி போர்டில் 1ஆம் நம்பர் வராமல் நிற்கிது. நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக இந்த ட்ராவிலே நம்ம 7ஆம் நம்பர் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்ம என்னுடைய கணக்கு. அந்த கணக்கு தான் ஆடினாங்க பார்த்தீங்களா? நமக்கு ஒரு கணக்கு, அதாவது நம்ம ஒரு கணக்கு வந்து உதைக்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக வரும், வராமல் போகவே போகாது. அதனால தான் நம்ம இன்றைக்கி ட்ராவில் கூட நமக்கு 2ஆம் நம்பர் டபுள்ஸு 2 வரலாம். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகபட்சமாக 7ஆம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம கப்புன்னு கொடுத்துருவோம், கப்புன்னு பிடிச்சிடுவோம். அது இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பருக்கான சான்ஸ் பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு 2, அதாவது 7க்கு 2, 7க்கு 1ங்கிற இந்த கணக்கு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு என்னங்க வருதுன்னு எனக்கு 9ஆம் நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றுமே கணக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதனாலன்னா 579 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ஏற்கனவே 579 நம்ம அங்கே ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 579 நமக்கு 979 வந்திருக்கு. அதே மாதிரி 579 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 579 ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 579 வந்து நமக்கு இங்கே மேலேயே பார்த்துருக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்துச்சு. 579ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வந்து உட்காரணும். எனக்கு 497, அதே மாதிரி 479, அதே மாதிரி 579ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டு எனக்கு 9ஆம் நம்பரு மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பர் தான் வரணும். எப்படி பார்த்தாலும் 9ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரணும். 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரணும். அது போக ப்ளஸ் நாளைக்கு பெண்டிங் நம்பரும் கூட. சரிங்களா? ஏங்க அதில் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கு எப்படி ஆடுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சி போர்டில் வந்து 9ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். 9ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சி போர்டில் வந்து 3ஆம் நம்பர். சி போர்டில் 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால், ஆமாம், பெண்டிங் நம்பர் 27 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 27 நாளாக நமக்கு சி போர்டில் இந்த மாதம் பூராமே வைக்கவே இல்லை. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு வச்சது என்னென்னா சி போர்டில் 3ஆம் நம்பர் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. நாளைக்காச்சும் இதை எடுத்து வைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 27 நாளாக வைக்காமல் இருக்குது சி போர்டில் நமக்கு 3ஆம் நம்பர். அந்த மாதிரி 3ஆம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு சி போர்டில் வச்சு ஆடினாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எனக்கு என்ன தெரியும் வருது. இப்போ இன்னமும் ஆரம்பிக்கும் போது 833 ஆரம்பித்தாங்க இல்லையா? இந்த மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 833. அதுக்கப்புறம் சி போர்டு வச்சாங்களான்னு பார்த்தா சி போர்டு வைக்கவே இல்லை. எந்த போர்டுலையுமே கிடையாது. மருந்து கூட கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கு இப்போ மறுபடியும் சி போர்டிலே கொண்டு வந்து முடிக்கணும். நாளைக்கு ஒரு 3ஆம் நம்பர் சி போர்டில் வச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதனால தான் ஏ போர்டு 6 4, பி போர்டு 2 அல்லது 1ஆம் நம்பரும் நம்மளுக்கு வரணும். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 30 நாளாக பெண்டிங். இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட பி போர்டு வைக்கலாம். சரிங்களா? போன மாதம் எண்டில் வச்சது. போன மாதம் கடைசியில் 1ஆம் நம்பர் வச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக 30 இந்த அறுத்த மாதிரி ஒரு நாள் கூட பி போர்டில் 1ஆம் நம்பர் வைக்கல. கரெக்டாக ஒரு மாதம். சரிங்களா? ஒரு மாதம் ஆச்சு 1ஆம் நம்பர் வந்து வச்சு. நாளைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியுதுன்னா, திரும்ப வந்து 413 நம்பருங்கிறது எனக்கு வருது. புரியுதுங்களா சொல்கிறது? 1 2 3 413 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக மாதிரி இருக்குது. லாஸ்ட்டுக்கு 613 வரலாம், இல்லை வந்து 413 வரலாம். எனக்கு தெரிஞ்ச போது 13ங்கிற நம்பரு
ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் நம்ம அந்த 13 திரும்ப விடாமல் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.